ஹொசூரில் வழக்கறிஞர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற வாயிலில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நீதிமன்ற வாயில் எதிரிலேயே கண்ணன் என்ற வழக்கறிஞர் கொடூரமாக தாக்கப்பட்ட அந்த சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதபதைப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நீதிமன்றங்கள்ல வழக்கறிஞர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்த வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதே போன்ற சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றம் எதிரே அண்ணா சாலையில் அமர்ந்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் விரைந்து போராட்டத்தை கைவிட வலியுறுத்தினர். என்றபோதும் அங்கிருந்து போராட்டத்தில் இருந்து கலைந்து சென்றாலும் தொடர்ந்து நீதிமன்ற புறக்கணிப்பு தொடரும் என்று அந்த சைதாப்பேட்டை நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் அறிவித்திருக்கிறார்கள். இன்றும் நாளையும் இந்த நீதிமன்ற புறக்கணிப்பு தொடரும் என்றும், அதாவது இந்த பிரதான கோரிக்கையான வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தும் வரை இந்த போராட்டத்தை தொடர்வதற்கு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் வழக்கறிஞர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.